ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்முடைய உடலுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் பல பேருக்கு என்னைக்குமே இருக்குங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமா? அப்படி தண்ணி குடிச்சா உடலுக்கு நல்லதா அல்லது தூக்கம் பாதிக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. முதல்ல முக்கியமான விஷயம், நம்முடைய உடலுக்கு நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் கிடைப்பது மிகவும் முக்கியங்க. தண்ணீர் உடலின் பல செயல்பாடுகளுக்கு உதவுதுங்க. உடல் வெப்பநிலையை சீரா வச்சிருக்கிறதுக்கும் செரிமானம் மற்றும் உடலில் உள்ள பல செயல்பாடுகளுக்கும் தண்ணி தேவைப்படுதுங்க. அதனால தண்ணீரை முழுமையாக தவிர்க்க கூடாதுங்க. தூங்குறதுக்கு முன் தண்ணீர் குடிக்கலாமா? நிச்சயமா குடிக்கலாங்க. தாகம் இருந்தா தூங்குறதுக்கு முன் சிறிதளவு தண்ணீர் குடிக்கலாங்க. ஆனா தூங்குறதுக்கு சரியான முன்பு அளவு தண்ணீரை ஒரே நேரத்துல குடிக்கிறது சிலருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். குறிப்பா இரவு நேரத்துல அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா தூக்கம் இடையில கலைந்து போகலாம். தூக்கம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டா அடுத்த நாள் சோர்வா இருக்கலாம். அதனால தூங்குறதுக்கு முன் ஒரு பெரிய பாட்டில்ல தண்ணீரை குடிக்கிறத விட தாகம் இருந்தா தேவையான அளவு குடிக்கிறது நல்ல பழக்கங்க. இரவுல அதிக தண்ணீர் குடித்தா என்ன ஆகும்? சில பேருக்கு இரவுல அதிகமா தண்ணி குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் செல்ல வேண்டி இருக்கும். இதனால தூக்கம் பாதிப்படையலாம். ஆனா இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருவருக்கு இரவுல அதிகமா தண்ணீர் குடித்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். மற்றவருக்கு சிறிதளவு அதிகமாக குடித்தாலே இரவுல எழுந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனா உங்க உடல்ல தேவையை பொறுத்து தண்ணீர் குடிக்கிறது நல்லதுங்க. தண்ணீரை இரவில் மட்டும் அதிகமா குடிக்காம நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது நல்ல பழக்கம். காலையில எழுந்ததும் தண்ணீர் குடிக்கலாம். காலை உணவு, மதிய உணவு, மாலை நேரம் என்று நாள் முழுவதும் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். வெயில் அதிகமாக இருக்கும் நாட்கள்ல அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது உடலுக்கு கூடுதல் நீர் தேவைப்படலாம். அந்த நேரங்கள்ல தாகத்தை புறக்கணிக்காம தண்ணீர் குடிக்கணுங்க. இரவுல அடிக்கடி சிறுநீர் கழிப்பது தொடர்ந்து இருந்தா அதை சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. குறிப்பா வயதானவங்க அல்லது ஏற்கனவே சிறுநீரகம், இதயம் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெற்று வரவங்க தண்ணீர் அளவை தாங்களாகவே அதிகப்படுத்துவதற்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது நல்லதுங்க. மேலும் இரவுல அடிக்கடி சிறுநீர் கழிப்பது தொடர்ந்து தொந்தரவு செஞ்சா மருத்துவரிடம் காரணத்தை பரிசோதிக்கிறது நல்லதுங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, தண்ணீர் குடிக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக அதிகமாக குடிச்சா இன்னும் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைப்பது தான் முக்கியம். தாகம், சிறுநீரின் நிறம், உடல் செயல்பாடு, வெப்பநிலை போன்றவற்றை பொறுத்து தண்ணீர் தேவையும் மாறுபடும். அதனால் மற்றவர்கள் குடிக்கும் அளவு அப்படியே நாமும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 1, தாகம் இருந்தா இரவுல தண்ணி குடிக்கலாம். 2, தூங்குறதுக்கு முன் ஒரே நேரத்துல அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறத தவிர்க்கணும். 3, நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் குடிப்பது நல்ல பழக்கம். 4, இரவில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை தொடர்ந்து இருந்தா மருத்துவரிடம் ஆலோசனை பெறது நல்லதுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனை உடனடியாக தேடி வருங்க. அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.